ஹை டு ஹால், ஹாப்பி மார்னிங். எல்லோரும் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா, தம்ப்லைன்லேயே வந்து பார்த்துருப்பீங்க என்ன வீடியோ அப்படின்னு. எஸ், இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் வந்து பால் குடம் எடுக்கிறதுக்காண்டி நான் வந்து காப்பு கட்ட போகிறேன். ஸோ அதுக்கு வந்து அர்லி மார்னிங் வந்து நான் ஒரு 5 o'clock வந்து எந்திரிச்சு ஃபஸ்ட்டு ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து வாசலெல்லாம் பெருக்கி கழுவிட்டு அழகாக வந்து இன்றைக்கி வந்து விளக்கு கோலம் தான் போட்டிருந்தேன். ஸோ கண்டிப்பாக வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து கோலம் போடுங்க. ஸோ வாசலில் கோலம் போட முடியல அப்படின்னாலும் உங்கள் வீட்டுக்கு முன்னாடி அந்த நிலப்படியிலையாவது நீங்கள் வந்து கோலம் போடுங்க. சில பேர் வந்து அப்பார்ட்மெண்ட்டில் இருப்பீங்க, ஸோ அவங்களுக்குலாம் வந்து வாசலில் வந்து கோலம் போட முடியாது. அதனால் நீங்கள் வீட்டுக்கு முன்னாடி அந்த நிலப்படியில் கூட கோலம் போட்டுக்கலாம். ஸோ இப்படி போடுறதுனால நம்ம வீட்டில் வந்து லக்ஷ்மி கடாட்சம் வந்து எப்போவுமே வந்து நிலைத்திருக்கும். ஸோ இது ஒரு நிதர்சனமான உண்மை. அதுக்கப்புறம் வந்து கோலெல்லாம் போட்டு முடிச்சுட்டு என்னோடய ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு வந்து காஃபி வச்சு குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சன் போயிட்டேன். காலையில் எழுந்தோடனே காஃபி குடித்தாதான் மைண்ட் வந்து ரிலாக்ஸிங்காக இருக்கும். ஸோ அது மாதிரி தான் எனக்கும் காஃபி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பாலை ஊற்றி அடுப்பில் வச்சுட்டு நான் நைட்டே வந்து அடுப்பு கிச்சன் ஃபுல்லாமே டீப் க்ளீனிங் பண்ணி விட்டுருந்தேன். ஸோ எனக்கு வந்து ரெகுலராக வந்து நான் ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயம் வந்து நைட்டே வந்து நான் எப்போவுமே வந்து கிச்சனை வந்து ஓரளவுக்கு வந்து டீப் க்ளீன் பண்ணிடுவேன். வாஷ் பண்ணி ஸ்க்ரப் பண்ணி ஸோ அதெல்லாம் கழுவி விட்டு தான் வைப்பேன். ஸோ தொடச்சிலாம் விட மாட்டேன். ஃபர்ஸ்ட்டில் வந்து நான் வந்து அடுப்பு வந்து தொடச்சி தான் விட்டுட்டு இருந்தேன். ஸோ அது வந்து இப்போ வந்து எனக்கு அவ்வளோ பிடிக்கிறதில்ல. அதனால் வந்து நான் கழுவி விட்டு ஸோ என்னால் முடிஞ்சால் வந்து செவ்வாய் வெள்ளி அந்த மாதிரி டயத்தில் வந்து கோலம் போடுவேன். அப்படி இல்லை அப்படின்னா நான் வந்து நார்மலாக கோலப்பொடி வச்சு வந்து கோலம் போட்டு அந்த கோலத்துக்கு வந்து சந்தனம் குங்குமம்லாம் வச்சு நான் வந்து என்னோடய அடுப்பை வந்து நான் வந்து அழகாக வச்சுப்பேன். ஸோ இது வந்து நான் ரெகுலராக மெயின்டைன் பண்ணுற ஒரு விஷயம். ஸோ ஒரு விஷயம் வந்து நான் சொல்லணும் அப்படின்னா என்ன விஷயம் அப்படின்னா, நான் அதாவது ஒரு விஷயம் வந்து ஒருத்தவங்க சொல்கிறாங்க அப்படின்னா அது அவங்க எப்படி பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்றத அவங்க சொல்லுவாங்களே தவிர யாரையுமே வந்து நீங்கள் இப்படி பண்ணணும் நீங்கள் பண்ணி தான் ஆகணும் யாரையுமே வந்து கம்பல் பண்ண முடியாது. யாருக்கும் வந்து யாருமே வந்து டிசிஷன் வந்து சொல்ல முடியாது. அவங்களோட லைஃபுக்கு எது கரெக்டாக இருக்கும் அப்படின்றது அவங்களுக்கு தான் வந்து தெரியும். ஸோ அதை வச்சு தான் அவங்கவுங்க வந்து டிசைட் பண்ணிப்பாங்க. நம்ம வந்து அடுத்தவங்களோட லைஃப்பில் போயிட்டு எந்த ஒரு விஷயத்தையுமே டிசைட் பண்ண முடியாது. இப்போ வந்து எனக்கு வந்து பிடிச்சிருக்கு, நான் வந்து பூஜை பண்ணுறேன், என்னோடய வீட்டில் என்ன பண்ணுறேன் அப்படின்றத நான் உங்களுக்கோட வந்து ஒரு வீடியோவை வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ அந்த விஷயம் வந்து எனக்கு வந்து பிடிச்சிருக்கு, நான் அதை வந்து செய்கிறேன். சில பேர் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க மூட நம்பிக்கை, இன்னும் இந்த காலத்தில் போய் இந்த மூட நம்பிக்கையில் வந்து நீங்கள் வந்து மூழ்கி இருக்கீங்களா அப்படின்லாம் கேட்குறீங்க. அதாவது நம்ம என்ன கண்ணோட்டத்தில் பார்க்குறோமோ அதுதான் வந்து நம்மளுக்கு திரும்ப ரிட்டர்ன் கிடைக்கும். நம்ம நல்ல ஒரு விஷயத்த வந்து நல்ல கண்ணோட்டத்தில் பார்த்தோன்னா அது வந்து நம்மளுக்குமே வந்து சேரும் போது நல்லதாக வரும். ஸோ அதை விட்டுட்டு வந்துட்டு நம்ம ஒரு விஷயத்தை எடுக்கும் போதே வந்து அதை கெட்டது, இது வந்து சும்மா, இது வந்து ஏமாத்த வேலை அப்படின்னு சொன்னால் சாமி கும்பிட்றதுல வந்து யாருமே ஏமாற்ற மாட்டாங்க. சரிங்களா? நீங்கள் இப்போ வீடியோவே எடுக்கல அப்படின்னாலும் நார்மலாக நம்ம வீட்டில் வந்து நம்ம எப்படி இருப்போம் அப்படின்றது வந்து ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதை தான் வந்து நாங்கள் வீடியோவை எடுத்து நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். மற்றபடி வந்து வீடியோக்காண்டி அதாவது ஒரு சோம்பேறி வந்து சோம்பேறியாக தான் இருக்க முடியுமே தவிர அவங்க வந்து திடீர்னு வந்து சுறுசுறுப்பாக ஆக முடியாது. அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து சுறுசுறுப்பு ஆக முடியும். சரிங்களா? அது மாதிரி தான் வீடியோ, அதாவது ரெகுலராக ஒரு விஷயம் பண்ணுறது தான் நம்ம வந்து வீடியோ வந்து டக்குன்னு எடுக்க முடியுமே தவிர வீடியோக்காண்டி நம்மளை வருத்திட்டு ஒரு விஷயம் வந்து நம்ம பண்ண முடியாது. நம்ம ஏர்லி மார்னிங் எந்திரிக்கிறதெல்லாம் வந்து ரொம்பவே வந்து ஈஸியான விஷயம் கிடையாது, கஷ்டமான விஷயம்தான். ஸோ அதையும் மீறி நம்ம மனசை கண்ட்ரோல் பண்ணிட்டு நம்ம வந்து எந்திரிக்கணும். அதுதான் வந்து நம்மளுக்கு வந்து கடவுள் கொடுத்த ஒரு பிளெஸ்ஸிங். ஸோ நம்ம கடவுள் வந்து என்ன வந்து இப்படி பூஜை பண்ணு, நீ வந்து இப்படி இரு, நீ இப்படி போ, இப்படி வா, இந்த மாதிரி செய், எனக்கு பால் கூட எடுன்னு எனக்கு வந்து கடவுள் வந்து என்னோட லைஃப்ல வந்து ஒரு ரூல்ஸ் போட்டிருக்காரு அப்படின்ற போது அது என்னோட லைஃப்ல வந்து நடக்குது. அதை நான் ரொம்பவே வந்து ஹாப்பியான ஒரு மூமெண்ட்டாக எடுத்து நான் எனக்கு பிடிச்ச மாதிரி அந்த விஷயத்த வந்து செய்கிறேன். ஸோ இதை பார்க்குறவங்களுக்கு பிடிக்கணும் பிடிக்கக்கூடாது அப்படின்றது எந்த அவசியமே கிடையாது. உங்களுக்கு பிடிச்சா பாருங்கள், பிடிக்கலன்னா விட்டுடலாம். யாரையுமே வந்து உங்களுக்கு பிடிக்கணும் என் வீடியோவை பார்க்கணும் யாரையுமே வந்து கம்பல் பண்ண மாட்டாங்க. இது வந்து இந்த மாதிரி வந்து பேட் கமெண்ட்ஸ் பண்ணுறவங்களுக்காண்டி நான் இந்த விஷயத்த வந்து சொல்கிறேன்.
அதுக்கப்புறம் வந்து ஏர்லி மார்னிங் 5 மணிக்கு எழுந்துச்சி குளிச்சுட்டு காஃபி வச்சு குடிச்சிட்டு அப்புறம் வந்து நான் வந்து லன்ச் வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். லன்ச்செல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா அதான் லஞ்சுக்கு தேவையானது காய்கறிகள் வெட்டுறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டா. ஸோ நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு நம்ம வந்து ஈஸியாக லஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து நான் எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து கோயிலுக்கு போகிறதுக்கு வந்து தாம்பூலம் தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். தாம்பூலம் வந்து எப்படி ரெடி பண்ணணும் நிறைய வீடியோவில் வந்து கேட்குறீங்க. ஒவ்வொரு விஷயமும் நான் பண்ணும்போது இது எப்படி இதில் என்ன வைக்கிறீங்க அப்படின்னு நிறைய சிஸ்டர்ஸ் வந்து கேட்குறீங்க. கண்டிப்பாக நான் இனி ஃப்யூச்சர் விளாகில் வந்து ஒவ்வொன்றுமே நான் செய்யும் போது உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸாக வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ தாம்பூலத்தில் நான் என்ன வைப்பேன் அப்படின்னா தாம்பூலத்தில் வந்து தேங்காய் ஒவ்வொருத்தவங்க வந்து ஒரு தேங்காய் உடைப்பாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கு 2 தேங்காய் உடைக்கிற வழக்கம் இருக்குது. உங்கள் வழக்கம் எப்படின்னு பார்த்து அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ தேங்காய், 7 வாழைப்பழம், மல்லிகைப்பூ, வத்தி, சூடம், எலுமிச்சப்பழம் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா விரலி மஞ்சள் வந்து நான் நேற்று கடையில் போய் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ எனக்கு விரலி மஞ்சள் வந்து நிறையவே தேவைப்பட்டுச்சு. அதனால நான் நிறைய வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏன் அப்படின்னா நான் வாராகியம்மனுக்கு பூஜை பண்ணும்போது ஸோ எனக்கு வந்து வெள்ளை மஞ்சள் மாலை போடணுன்னு ரொம்பவே ஆசை. ஸோ அம்மனுக்கு கட்டி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். இனி ஃப்யூச்சர் விளாகில் எல்லாமே உங்கள் கூட நான் டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் அந்த விரலி மஞ்சளில் கொம்புள்ள விரலி மஞ்சளாக நம்ம எடுத்துக்கணும். எடுத்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மஞ்சள் வந்து நம்ம வந்து தடவிக்கணும். மஞ்சள் தடவிட்டு அதில் வந்து நம்ம குங்குமம் போட்டு வச்சு அதை தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் கலர் நூல் நம்ம என்னதான் நூல் மஞ்சள் கலரில் எடுத்தாலுமே நம்ம அதில் வந்து கண்டிப்பாக வந்து மஞ்சள் தடவணும். ஸோ நான் அதே மாதிரி இன்னைக்கு மஞ்சள் தடவி அதை சுற்றி அந்த மஞ்சளையும் அந்த மஞ்சள் தடவின கயிறையும் 2யுமே எடுத்து நான் தாம்பூலத்தில் வச்சுக்கிட்டேன். ஸோ அது இப்படியே எடுத்துகிட்டு நான் கோயிலுக்கு போகிறது. அதுக்கப்புறம் வந்து காஃபிலாம் போட்டு குடிச்சிட்டு குழந்தைங்களுக்கும் வந்து பாப்பாலாம் எழுந்திரிச்சு குளிச்சுட்டாங்க. ஸோ அவங்களுக்குமே வந்து காஃபி போட்டு ஹஸ்பண்டுக்குமே வந்து கொடுத்துருந்தேன். நான் வந்து 5 o'clock இருந்துச்சு. நான் டைம் பார்த்தீங்கன்னா 6:30 கிட்ட ஆயிடுச்சு. ஸோ நான் போய் அழகாக வந்து பூஜை பண்ணுறதுக்காண்டி கிளம்பிட்டேன். ஃபஸ்ட்டு நம்ம கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னாவே நம்ம கண்டிப்பாக வீட்டில் வந்து கடைப்பிடிக்கணும் அப்படின்னா வந்து என்ன ஒரு விஷயம்னா நம்ம பூஜை ரூமில் ஃபஸ்ட்டு நம்ம சுவாமி அதாவது நம்ம குலதெய்வத்தை நம்ம வேண்டிட்டு தான் நம்ம எந்த ஒரு கோயிலுக்குமே வந்து நம்ம போகணும். அது ஏன் அப்படின்னா நம்ம குலதெய்வத்தோட ஆசி இருந்தால் மட்டும்தான் நம்ம எந்த கடவுளை வேண்டுனாலுமே அந்த கடவுள் வந்து நம்ம வேண்டுதலை வந்து நிறைவேற்றுவாங்க. அதனால ஃபஸ்ட்டு வந்து நம்ம நினைச்ச ஒன்றெல்லாம் நம்ம வந்து குலதெய்வ கோயிலுக்கு வந்து போக முடியாது. குலதெய்வ கோயிலுக்குன்னு இல்லை எந்த கோயிலுக்குமே வந்து போக முடியாது. ஸோ குலதெய்வ கோயில் அப்படின்றமோ நம்ம நினச்ச உடனே போக முடியாது. அதனால நம்ம வந்து வீட்டில் வந்து கலசம் வச்சு நம்ம வந்து நம்ம குலதெய்வத்தை வந்து அந்த கலசத்தில் வந்து அவங்க இருக்கிறதா வந்து நம்மளே வந்து நினைச்சு அந்த கலசத்தில் வச்சு நம்ம குலதெய்வத்தை வச்சு நம்ம சுவாமி கும்பிடும்போது நம்மளுக்கு வந்து பரிபூரணமா வந்து குலதெய்வத்தோட ஆசி வந்து கிடைக்கும். நம்ம என்ன வேண்டுதல் வச்சாலுமே கண்டிப்பா வந்து அது நடக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பிள்ளையார் வழிபாடு, அடுத்து வந்து குலதெய்வ வழிபாடு, அதுக்கப்புறம் தான் நம்மளோட இஷ்ட தெய்வ வழிபாடு நம்ம எப்பவுமே வந்து பண்ணணும். ஸோ நான் இதை தான் வந்து ரெகுலராக பண்ணிட்டு இருக்கேன். சில பேர் வந்து நிறைய சாமி கும்பிடுவாங்க, நிறைய விஷயம் பண்ணுவாங்க சாமிக்கு. ஆனா வந்து அவங்களுக்கு வந்து எதுவுமே நடக்காத மாதிரி இருக்கும், மனசு வந்து ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. அப்படிலாம் இருக்கிறவங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து இந்த குலதெய்வத்தோட அனுகிரகம் வந்து கம்மியா இருக்கலாம். ஸோ அதெல்லாம் நினைச்சு கண்டிப்பா நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. ஒரு நாள் ஃபுல்லா நீங்க வீட்டவே வந்து டீப் கிளீன் பண்ணிட்டு நீங்க தாராளமா ஒரு நாள் போய் குலதெய்வத்துக்கு போய் நெய் விளக்கு வாங்கிட்டு போய் நீங்க நெய் விளக்கு போட்டுட்டு வாங்க. கண்டிப்பா உங்களுக்கு நடக்கும். பவர்ஃபுல்லான காட், இருக்கிறதுலே பவர்ஃபுல்லான காடு நம்மளோட குலதெய்வம் தான். ஸோ அப்படிதான் வந்து நானும் வந்து இன்னைக்கு வந்து சுவாமி கும்பிட்டு முடிச்சுட்டு கோயிலுக்குமே போயிட்டு காப்பு வந்து கட்டிட்டு வந்துட்டேன். ஸோ பார்த்துருப்பீங்க. காப்பு கட்டிட்டு வந்துட்டு இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து மார்னிங் வந்து சாம்பாரும் வெண்பொங்கலும் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சாம்பாருக்கு வந்து நான் ஆல்ரெடி வந்து எல்லாமே கட் பண்ணி ரெடி பண்ணி சாம்பாருமே வச்சுட்டு தான் ஸோ நான் வீடியோவே எடுக்க ஆரம்பிச்சிருந்தேன். ஸோ வெண்பொங்கல் வந்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுப்பில் வந்து குக்கர் வச்சு நெய் ஊற்றி தாளிப்பு கொடுத்துக்கிட்டேன். ஸோ தாளிப்பு கொடுத்துட்டு நான் வந்து பொங்கல் வச்சு விட்டுருந்தேன். ஸோ நான் வந்து சாம்பாருக்கு வந்து புளி ஊற்றி தான் வந்து சாம்பார் வைப்பேன். அது வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதுவும் இல்லாமல் நான் வந்து இன்னைக்கு வந்து சாம்பார் வந்து முருங்கைக்காய், மாங்காய் எல்லாமே போட்டு சாம்பார் வச்சுருக்கேன். ஸோ இந்த முருங்கைக்காவும் இந்த மாங்காவும் போட்டு நம்ம சாம்பார் வைக்கும் போது அதோட மனமே வந்து தனியாக இருக்கும். முருங்கைக்காய்
மாங்காய், கொத்தமல்லி இந்த 3ஓட ஃப்ளேவருமே வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ யாருக்கெல்லாம் இது பிடிக்கும்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஹஸ்பண்டுக்குமே வந்து முருங்கைக்காய், மாங்காய் ரொம்ப பிடிக்கும், எனக்குமே வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால வந்து சரி ரெண்டுமே போட்டு இன்றைக்கி சாம்பார் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாம்பார் வச்சுருந்தேன். அந்த பக்கம் வந்து சாம்பார் வந்து வெந்துட்டு இருந்துச்சு. ஸோ இந்த பக்கம் வந்து பொங்கலுக்கு வந்து தாளிப்பு கொடுத்துட்ருந்தேன். ஸோ தாளிப்பு கொடுத்துட்டு அரிசி வந்து நான் வந்து ஒரு பெரிய சைஸ் டம்ளரில் தான் 1 டம்ளர் அரிசி, 1/2 டம்ளர் வந்து பாசிப்பருப்பு எடுத்து ஊற வச்சுருக்கேன். ஸோ இதுவே வந்து எங்களுக்கு அதாவது மார்னிங் மட்டும் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும்தான் பண்ணுறதுனால ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இதுவே வந்து பாப்பாவுக்கு வந்து லஞ்சு கொடுத்து விட்ருந்தேன். அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் செஞ்சு சாப்பிட்டு லஞ்சுமே வந்து லஞ்சுக்கு வந்து ரைஸ் மட்டும் வச்சுக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த பக்கம் சைடில் வந்து கோயிலுக்கு எடுத்துகிட்டு போன அந்த தேங்காய், வாழைப்பழம் எல்லாத்தையுமே வந்து எடுத்து பேஸ்கெட்டில் வச்சுட்டு இருந்தேன். ஸோ தேங்காய் ஃபுல்லாமே வந்து திருநீராக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வாஷ் பண்ணி வைக்கணும். அப்படி அந்த திருநீரோடு நம்ம வச்சோம் அப்படின்னா அது தேங்காய் ஒரு மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் வாஷ் பண்ணிவிட்டு நான் அதையுமே வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த நம்ம அபிஷேகம் பண்ணுற இந்த தேங்காய் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து எதாவது ஸ்வீட் செஞ்சுக்கலாம். அப்படி இல்லாட்டி பொங்கல், பால் பாயாசம் அந்த மாதிரி நம்ம ஸ்வீட் செய்யறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி வந்து நம்ம வந்து எந்த குழம்புக்குமே வந்து நம்ம வந்து காரம் சேர்க்குற எந்த ஒரு விஷயத்துலையுமே அந்த ஒரு தேங்காய் வந்து நம்ம சேர்க்கவே கூடாது. ஸோ இப்போ வந்து பொங்கலுக்கு வந்து அந்த தண்ணி வந்து கொதிச்சு வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி வச்சுருந்த அரிசியும் பாசிப்பருப்பையும் வந்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். எப்போவுமே வந்து குக்கரில் சாப்பாட்டுக்கு வந்து நம்ம அந்த மாதிரி அரிசி போட்டுட்டு நல்லா வந்து கிளறி விடணும். இல்லாட்டினா அந்த அரிசி வந்து அப்படியே ஒன்றோட ஒன்று ஒட்டிட்டு அப்படியே கட்டியாக இருக்கும். ஸோ இப்படி நம்ம கிளறி விடனால அரிசி வந்து அதாவது சாப்பாடு வந்து பொலப்பொலன்னு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து கிச்சன் கவுண்டர் டாப் ஃபுல்லாமே வந்து நான் க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். இதை க்ளீன் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த விசிலும் வந்துருச்சு. ஸோ அப்புறம் பொங்கலை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொங்கல் ஓப்பன் பண்ணேன். பொங்கல் ரொம்பவே சூப்பராக வந்துருந்துச்சு. இந்த கமன்னு அந்த நெய் வாடை சூப்பராக இருந்துச்சு. பொங்கல் பார்க்கவேவும் டேஸ்ட்டுமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ நாங்கள் எல்லாமே ஹாப்பியாக வந்து ஃபேமிலியோடு சாப்பிட்ருந்தோம். ஸோ கண்டிப்பாக இந்த விளாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாகில் பார்க்கலாம். பாய்.